ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென், 2025 அப்படியே முடிய போகுது, 2026 அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த 2026ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ற டாப் 10 மூவிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்ல அப்படின்னா நான் சொல்லாத படங்கள் உங்க லிஸ்ட்ல இருக்கலாம். ஸோ அது எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தமிழ் மூவி மட்டும். 10வது இடத்துல நலன் குமாரசாமி சார் டைரக்ஷன்ல நம்ம கார்த்திக் சாரோட நடிப்புல சந்தோஷ் நாராயணன் சாரோட மியூசிக்ல வர போற படம் வா வாத்தியாரே. எதுக்காக சொல்றேன்னா நலன் குமாரசாமி சாரோட டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைரக்ஷனை பார்க்கறதுக்கு வெயிட்டிங். 9வது இடத்துல நம்ம லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட அடுத்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய பென்ஸ். இந்த படத்தோட காஸ்டிங்கே ஒரு மாதிரி புதுசா இருந்தது. ராகவா லாரன்ஸ் சார், நிவின் பாலி சார், அதுக்கப்புறம் மியூசிக்கு சாய் அபியங்கர். இந்த காம்போ எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி எல்சிஓட அடுத்த செட்டில்மெண்ட் அப்படின்றதுனால ஒரு நிறைய ஹைப் இருக்கு. 8வது இடத்துல நம்ம லோகேஷ் கனகராஜன் டைரக்ஷன்ல இல்லாம நடிக்க போற டிசி அப்படின்ற படம். ஆனா இந்த கைதி 2 எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு இதோ மாஸ்டர் முடிச்சுட்டு பார்க்கலாம், விக்ரம் முடிச்சுட்டு பார்க்கலாம், லியோ முடிச்சுட்டு பார்க்கலாம், இதோ கூலி முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவர் இதோ ஒரு படம் ஆக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமை கொண்டு போயிட்டாரு. 7வது இடத்துல நம்ம சூர்யா சாரோட நடிப்புல வெளிவரக்கூடிய சூர்யா 46. வெங்கி அதுல்ரி சாரோட டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக்ல இந்த படம் வந்து வரப்போகுது. இந்த படத்துக்கு மத்தவங்களுக்கு எப்படி ஹைப் அப்படின்னு தெரியல, ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் போலீஸ் கெட்டப்ல நம்ம சார் நடிக்க போறாரு, அதனால எனக்கு நல்ல ஹைப் இருக்கு. 6வது இடத்துல கன்ஃபார்மா பராசக்தி தான். இந்த படத்துக்கு மொத்தம் 3 விஷயத்தினால ஹைப் இருக்குது. ஒன்னு நம்ம சுதா கொங்காராமோட டைரக்ஷன், ரெண்டாவது இது ஒரு பீரியாடிக் டிராமா, மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது நம்ம ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார் வில்லனா பண்றாரு. 5வது இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ற நல்ல ஒரு ஃபிலிம். கண்டிப்பா இது அடுத்த வருஷம் வருமா அப்படின்றது டவுட் தான். அப்படி என்ன படம் அப்படின்னு கேட்டா STR 51. நம்ம ஓமை கடவுளே டிராகன் படத்தை எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னோடனே ஒரு செம்ம ஹைப் கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி இதுல நம்ம STR சார் காடா நடிக்க போறாரு அப்படின்னோடனே ஒரு செம்ம ஹைப் கிரியேட் ஆச்சு. 4வது இடத்துல நம்ம சூர்யா சார் நடிச்ச ரிலீஸ் டேட்காக காத்துக்கிட்டு இருக்க கருப்பு. இந்த படத்துக்கு என்னடா அவ்வளவு ஹைப் 4வது இடத்துல வச்சிருக்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ரீசன் அஜய் பாலாஜியோட டைரக்ஷன், அது ரீசனும் அவர் தான். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே அது ஒரு பிக்சர் மாதிரி போட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு டோட்டலா போட்டிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா ஓடுன்னு சொன்னா பரவாயில்ல, படம் ஸ்டார்டிங் அப்பவே இது வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்ட உடனே ஒரு மாதிரி ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. 3வது இடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க படம் அரசன். STR சார் அண்ட் அனிருத்தோட ஃபர்ஸ்ட் காம்போ, பீப் சாங் இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் காம்போ. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் STR சாரோட காம்போ, அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் அனிருத்தோட காம்போ. 2வது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நடிப்புல நெல்சன்னாவோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற ஜெயிலர் 2. ஹைப்புக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல 3 கேமியோ மட்டும் தான் இருந்தது. ஆனா இதுல கிட்டத்தட்ட 6-7 கேமியோ இருக்கு. அண்ட் நெல்சன்னா கேமியோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். சோ அதனால இந்த படத்துல எனக்கு செம்ம ஹைப் இருக்கு. முதல் இடத்துல எல்லாருமே காத்துட்டு இருக்க இது கடைசி படமா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஜனநாயகன். நம்ம தளபதியோட நடிப்புல கடைசி படமா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னோடனே இதுக்கு ஹைப்போட சேர்ந்து ஒரு மாதிரி கவலையும் வந்துருச்சு. ஸோ இந்த படத்துக்கு எல்லார மாதிரியும் மரண வெயிட்டிங்ல நான் இருக்கேன். உங்களோட லிஸ்ட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுனாலோ இல்ல நான் ஏதாச்சும் படங்களை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.